ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஷெட் ஒர்க் இருக்குல்ல, அதுதான் பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 25% ஒர்க் முடிஞ்சு. இதுக்கப்புறம் செங்கல்லாம் வச்சு கட்டினோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிடும். சீக்கிரமாக ரெடி பண்ணணும் மழை வரத்துக்குள்ளே. இப்போவே கிளைமேட் கொஞ்சம் இதாக இருக்குது, கோழிலாம் கொஞ்சம் இறந்துருச்சு. இப்போ சீக்கிரமாக ரெடி பண்ணணும். ரூஃப் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் நிற்கிறத விட ஒரு 2 அடி அதிகமாக இருக்கும். 2 அடி 3 அடி அதிகமாக இருக்கும். மழை வந்தால் தண்ணி ஊற்றுற மாதிரி, தண்ணி வந்து அந்த பக்கம் ஊற்றுற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு 5 அடி விட்டுருக்கோம் இங்கேருந்து, வேலியிலேருந்து. இந்த பக்கம் என்ன ஒர்க் இருக்குன்னா, அந்த காட்டு செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா காடு வந்து நீட்டாகிடும். ஷெட் ஒர்க்லாம் கோழிக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு தீனி எல்லாமே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடம். பாருங்களேன் எவ்வளோ இருக்குது புதர். சாயந்தரம் ஒரு 4:30 மணி இருக்கும். கோழிங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு. கையில் என்ன கலர் பச்சை கலர் கவர்னா, கோழி குண்டு எல்லாமே பேன் இருக்குது. அதுதான் இப்போ பேன் காலத்தில் வந்து கோழி பேன் அது எறும்பு குழி போட்டுருக்குல்ல, அது போட்டாலும் பேன்லாம் செத்து வாரத்துக்கு ஒரு தாட்டி இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி எறும்பு குழி போட்டு விட்டோம்னா அந்த பேன் எல்லாமே செத்து போயிடும். அந்த கூண்டு கட்டுறேன், அதில் தான் பேன் அதிகமாக இருக்குது. இப்போ எவ்வளோ பேன் இருக்குன்னு பாருங்கள், கையில் ஓடும் பாருங்கள். இப்போது அவ்வளோ நிறையா இருக்குது. கொஞ்சம் கூண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இந்த நாய்க்குட்டி எல்லாமே இந்த எறும்புக்குழி போடுற வந்து ஏதோ தீனி போடுறேன்னு நினச்சிக்கிச்சு. அதனால் பக்கத்தில் வந்து பார்க்குது. அது மேலே படாமல் தான் நல்லா கேர்ஃபுல்லாக போட்டாச்சு. கண்ணில் பட்டால் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நாய்க்குட்டியும் துரத்தி விட்டாச்சு. இதில் வந்து ஒரு அடைக்கோழி உட்காந்துருந்துச்சு. அதை எடுத்து வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டாச்சு. இந்த கோழி வந்து அடைக்கி வந்துருச்சு. முட்டையெல்லாம் வேறு கோழிக்கு மாற்றி உட்கார வச்சாச்சு. கூண்டுக்கு எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ரூமில் அடை வச்சுருக்கோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரூமுக்கும் கொஞ்சம் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடை வச்சாலே பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும். கோழி கூண்டுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம ஷெட் ஒர்க்கு பார்க்க போயிட்டோம். இதான் நம்ம வீட்டில் இருக்க மாடு ஹெச்எஃப். இது கேமரா பார்த்தோன்னா இந்த மாடு வந்து பயந்து ஓடிடுச்சு. ஷெட் ஒர்க் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். இந்த ரூஃப் மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோ தூரம் அவ்வளோ போயிருக்கு. எம்சாண்ட் வந்து கரெக்டாக மூடி மீதி எல்லாமே நாய் கீழே களைச்சி விட்டுருச்சு. இதெல்லாமே க்ளீன் பண்ணணும் லாஸ்ட்டாக. இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. போக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுறணும். இது வந்து ஜெட் ரூப்பா, இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரெட் கலரில் லைட் எறிகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஷெட் ஒர்க் எவ்வளோ போயிருக்குன்னா, அந்த குழி எடுத்து அதுக்கு மேலே கலவை போடுவோம்ல, அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு மேலே தான் கல்லெல்லாம் வைப்பாங்க. நம்ம பிளாக்கி வந்து கூட வந்துருச்சு. பிளாக்கி மட்டும் வராமல் அதோடய குட்டிங்களையும் கூட்டி வந்துருச்சு. குட்டி வந்து அந்த சைடு இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ தூரம் ஷெட் ஒர்க் போயிருக்குன்னா, அந்த குழி எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொன்னால அதை காட்டுறவாங்க. இது பாருங்கள், சைடில் எல்லாமே குழி எடுத்தாச்சு. எல்லாமே ஒரு 1/2 அடி குழி எடுத்தாச்சு. அதுக்கு மேலே ஜல்லி போட்டு கலவை போட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பழைய வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்துச்சு காடு, இப்போ வந்து எப்படி மாற்றிருக்கோம். ஷெட் ஒர்க்லாம் பண்ணி போக அந்த ஷெட் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக முடிஞ்சிடும். இந்த செங்கல் இருக்குல்ல, இதை வச்சு தான் எல்லாமே கட்ட போகிறோம். அப்புறம் இந்த ஜல்லி இதெல்லாம் பில்டிங் கட்டிட்டு மீதியான ஜல்லிங்க. அதுக்கப்புறம் நம்ம நாய்க்குட்டிங்க எல்லாமே வந்துருச்சு. அதுங்கெல்லாம் வெளியில் இருந்துச்சு கடையில். இப்போ நான் வந்து இங்கே ஷெட் ஒர்க் பார்க்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே இங்கே வந்துருச்சு நம்ம கூட. இந்த நாய் பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து ஒயிட்டி. இது எல்லாமே நம்ம வீட்டில் குட்டி போட்டு வளர்ந்தது. இது பிளாக்கி. இன்னொன்று இருந்துச்சு, அது வந்து ப்ரௌனி. மீதி என்ன ஒர்க் இருக்குன்னா,
செங்கல்லாம் எடுத்து இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜல்லி ஒர்க்லாம் பண்ணணும். கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோழிங்க எல்லாமே தீனி சாப்பிட வந்துச்சு. காற்றடிக்குது, தெரியுதான்னு தெரில. அதுக்கப்புறம் இதான் நம்ம வீட்டில் இருக்க முதல் சேவல். அது வந்து 2வது சேவல். இன்னொன்று இருக்குது, காற்றடிக்குது தெரியுதா அந்த வீடியோவில் பாருங்கள். தென்னை மரம்லாம் ஆடுது பாருங்கள். இதோ அங்கே பாருங்கள், இப்படி ஆடிட்டுருக்கு. எவ்வளோ மரமாக இருக்குன்னு சொல்லி நான் எம்சான் மேலே ஏறி காட்டிகிட்டு இருக்கேன். இப்போது எம்சான் மேலே ஏறினோடனே நாய்க்குட்டி எல்லாமே வந்துருச்சு நம்மக்கிட்ட. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது வியூ. காற்றடிக்கிறதுனால எல்லா செடியும் ஆடிட்டுருக்கு. இது வந்து கொய்யா செடி இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இந்த வேப்ப மரத்தை வந்து மேலே வெட்டி விடணும். லாஸ்ட் வீடியோவில் சொல்லி இந்த வெட்டலான்னு சொல்லி வெட்ட முடியல, சீக்கிரமாக வெட்டி விடணும். கோழிக்கெல்லாம் நிழலாக இருக்குன்னு சொல்லி இந்த வேப்ப மரத்தை அப்படியே விட்டுட்டேன். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த செடியெல்லாம் ஈஸியாக வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பக்கத்தில் போய் காட்டுற பாருங்கள் எவ்வளோ புதராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் வெட்டணும். இது எல்லாமே கொடி மாதிரி தான். அந்த காடு ஃபுல்லாக படர்ந்துருச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. ஷெட்டு வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா ரெடி பண்ணணும். இதான் நம்ம வீட்டில் இருக்க சேவல். அது வந்து கழுத்தில் முடியலாத கோழி பார்த்துருப்பீங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் நம்ம போர்டு ஒன்று வச்சுருக்கோம். அந்த போர்டு எங்கன்னா இங்கே தான் சேல்ஸுக்கு யாராவது வேணும்னா கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாய்ங்க எல்லாமே கேட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். கேட்டு திறந்தோம்னா எல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம ஷெட்டு வந்து எங்கே இருக்குன்னா அங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்குது. தெரியாது இது சரியா. நான் அப்புறம் பக்கத்தில் போய் காட்டுறேன். guys, பை. மழை பெய்கிறப்ப இந்த நாய்க்குட்டிலாம் ஒரு குச்சி வச்சுக்கணும் பக்கத்தில். இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸு எதோ போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சேறு காலோட ஏறி ட்ரெஸ் எல்லாமே அழுக்காக்கிரும். அதனால தான் ஒரு குச்சி கையிலே வச்சுக்கிறோம். நம்ம போக பின்னாடியே வந்து மேலே ஏறும். அங்கே பாருங்கள் ஏறுது பாருங்கள். இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு குச்சி துரத்திக்கிட்டே வரணும். ஆனால் ட்ரெஸ் எல்லாமே அழுக்காயிடும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு முயல் வீடியோ, அப்புறம் முயல் கேஜு எல்லாத்தையும் காட்டுறேன். புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஷெட் ஒர்க் எவ்வளோ போயிருக்கு எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.